கர்நாடக திரைத்துறை ஒருபடி மேலே போய் கொண்டிருக்கிறது. தமிழ் திரைத்துறை வந்து சில கிறுக்கர்களால், சில அயோக்கியர்களால் ஒரு படி கீழே இறங்கிக்கிட்டு வருது. தயவு செஞ்சு தமிழ் டைரக்டர்ஸ், இயக்குனர்கள், ப்ரொடக்ஷன் டீம்ஸு தயவு செஞ்சு நம்ம மக்களோட ரெசனேட் ஆகிற கருத்துக்களை கொண்டு வந்தீங்கன்னா தான் படங்கள் ஓடும். இனிமேல் தமிழ் சினிமா உருப்படாது. பாலிவுட்டுக்கு அடுத்து இடத்துல நின்றுட்டு இருந்தது தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதோட பிரம்மாண்டம் பெருசு, ஆனால் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து குவாலிட்டியில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுற விதமாக மலையாளம் இண்டஸ்ட்ரியும் இப்போ கன்னட இண்டஸ்ட்ரியுமே, முன்னாடி கன்னட இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பயங்கரமாக காமெடியாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ எப்படி இருக்குது? இது வந்து வீக்கஸ்ட் டிகேட் ஆஃப் பாலிவுட்னு எனக்கு தோணுது. இந்த கடந்த 10-15 வருஷம் என்பது தமிழ் திரைத்துறைக்கு சாபக்கேடாகத்தான் போய்கொண்டிருக்கு. பல படங்கள் வந்து மட்டமான இங்கே நல்லா ஓடுற படம் கூட மட்டமாக தான் இருக்கு. தெரியல மிஸ்டர் தமிழ்நாடு மாடல் நம்பர் 1 இப்போ குறுகி கூணனா வந்திருக்காரு. எப்படி இருந்த நீங்க இப்படியே ஆயிட்டீங்களா? என் லவ் இன்சல்ட் பண்ணல, என் ட்ரூ லவ் உனக்கு அருவருப்பா இருந்தது இல்ல. இப்ப ஒன்ன பாருடா. என் மார்க்கெட்டே காலி பண்ணிடு. இப்போ நீ போய் ஏதாவது மார்க்கெட்ல பிச்சை எடு. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா தர்மதுரை தர்மம் பண்ணுங்க. ஐயா ஏக்கா தர்மம் பண்ணுங்க. அவர் தான்டா மெயின் வில்லன்.